நான் திருட்டுத்தனமாக அந்த வீட்டினுள் நுழைந்தபோது அங்கே ஒரு பெண் இருப்பதை நான் கண்டேன். இரவு நேரமாக இருப்பதால் அந்த அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. அவள் விளக்கை அணைத்து வைத்திருந்தாள், அதனால் அவளது முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அவள் என்னிடம் நீங்கள் வந்து விட்டீர்களா என்று கேட்டாள். அவளது குரலை கேட்டதும் அவள் ஒரு இளம் பெண் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவள் என்னிடம் திரும்பவும் பேச ஆரம்பித்தாள். ஆனால் நான் பேசாமல் இருப்பதைக் கண்டு அவள் என் அருகில் வந்தாள். அவள் அப்படி அருகில் வந்ததும் நாம் ஒருவேளை மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்துடன் நான் நடுக்கத்தில் இருந்தேன். அன்று இரவு என்ன நடந்தது? என் பெயர் சுதாகர். நான் வெளியில் சென்று விட்டு எனது வீட்டிற்குள் தான் வந்தேன். வரும்போது மிகுந்த கவலையுடனும் கோபத்துடன் வந்தேன். வீட்டில் யாரும் இல்லை. வயிறு நன்றாக பசிப்பது போன்று இருந்தது. கடைக்குச் சென்று ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா என்று யோசித்தேன். பாக்கெட்டில் கை வைத்து பார்த்தேன், ஆனால் உள்ளே பணம் எதுவுமே இல்லை. அதனால் விரக்தி அடைந்து சமையல் கட்டிற்கு சென்று அங்கே உள்ள பாத்திரத்தை திறந்து பார்த்தேன். அங்கேயும் எதுவுமே இல்லை, அனைத்தும் காலியாக இருந்தது. இதனால் நான் மிகவும் நொந்து போனேன். பிறகு பாத்திரத்தில் இருந்த கொஞ்சம் அரிசியை மட்டும் எடுத்து வேக வைத்து அதை மட்டும் சாப்பிட்டேன். பிறகு நிறைய தண்ணீர் குடித்துவிட்டு அப்படியே கட்டிலில் படுத்து தூங்கினேன். இதுவரை நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. நான் வேலைக்குச் சென்று வீட்டுக்கு வரும்போது பையில் ஏதாவது கொஞ்சம் பணம் இருக்கும். கடந்த 3 நாட்களாக வருமானம் எதுவுமே கிடைக்காததால் மிகவும் வருத்தத்தில் இருந்தேன். நான் இருக்கும் நிலையைக் கண்டு என் மீது எனக்கே கோபம் வந்தது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் உண்மையிலேயே எந்த ஒரு வேலையும் சரியாக செய்வதில்லை. ஒன்று சூதாடுவேன், இல்லாவிட்டால் திருடுவேன். சில நேரங்களில் ஒரு சில வேலைகளை மட்டும் செய்வேன். இப்படித்தான் எனது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு எனது வீட்டில் படுத்திருந்தாலும் தூக்கமே வரவில்லை. திரும்பவும் நான் எழுந்து அமர்ந்து கொண்டு என்னுடைய சிறு வயது வாழ்க்கையை நினைத்து பார்த்தேன். எனது சிறுவயது முதல் எனது அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அம்மா மட்டும்தான் இருந்தார். எங்களிடம் என்னதான் காசு பணம் இல்லாவிட்டாலும், நாங்கள் பணக்கார வாழ்க்கை வாழ விட்டாலும் எனது அம்மா என்னை மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்தார். ஆனால் எனக்கு ஒரு 10 வயது இருக்கும் போது எனது அம்மாவும் என்னை விட்டு பிரிந்து இறந்து விட்டார். அன்று முதல் இப்போது வரைக்கும் நான் தனிமையாக யாருமே இல்லாத அனாதை போன்று வாழ்ந்து வருகிறேன். எனது பசியின் கொடுமையால் சரியான பாதையை தவறவிட்டு திருட்டு சூதாட்டம் இதுபோன்று இறங்கிவிட்டேன். எனது வாழ்க்கையும் இப்போது தடம் மாறி சென்று விட்டது. இப்போது எனக்கு 26 வயதாகிறது. நான் அதிகமாக திருட்டுத் தொழிலில் தான் ஈடுபட்டு வருகிறேன். நான் சிறு வயதிலிருந்து இந்த தொழில் செய்வதால் இப்போது வரைக்கும் என்னால் அந்த தொழிலை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் கஷ்டப்படுபவர்கள் யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை. அவர்களிடம் நான் திருடுவதில்லை. பணக்காரர்களை பார்த்து அவர்களிடம் மட்டும்தான் என்னுடைய திருட்டு கைவரிசையை காண்பிப்பேன். நான் திருடும் பணத்தை வைத்து பல ஏழைகளுக்கு உதவியும் செய்து வருகிறேன். ஆனால் இன்று என்னிடம் எந்த காசு பணம் இல்லாத காரணத்தினால் சாப்பிடுவதற்கே வழியில்லாமல் தவிக்கிறேன். அதனால் நான் இன்று இரவு ஏதாவது ஒரு பணக்கார வீட்டிற்கு சென்று பணத்தை திருடுவதற்கு முடிவு செய்தேன். இரவு நேரத்தில் நான் திருடுவதற்காகவே ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து அந்த தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வீட்டில் மட்டும் திருமணம் நடந்து முடித்து இருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். அந்த வீடு முழுக்க விளக்குகள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அனைவரும் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிந்தேன். உடனே நான் அங்கேயே ஓரமாக நின்று அந்த வீட்டை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். திருமணம் நடந்த வீட்டில் கண்டிப்பாக நகை பணம் அனைத்தும் வைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். உடனே இன்றைக்கு இந்த வீட்டிலேயே திருடலாம் என்று முடிவு செய்தேன். மெதுவாக வீட்டின் அருகில் சென்று அதனை ஒட்டி உள்ள பைப் மூலமாக மேல்மடிக்க நான் சென்றேன். அங்கே மாடியில் இருந்த ரூமின் கதவு சாத்தி இருந்தது. கதவின் அருகில் சென்ற நான் லேசாக கதவை தள்ளி பார்த்தேன். அந்த கதவு திறந்து கொண்டது. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. கதவை உள்தாழ்பால் போட்டிருப்பார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் கதவை உள்ளே பூட்டப்படவில்லை. நான் கதவை தள்ளியுடன் திறந்து கொண்டது. ஆனால் ரூமில் உள்ளே ஒரே இருட்டாக இருந்தது. யாரும் வருவதற்குள் உள்ளே சென்றுவிடலாம் என்று வேகமாக அந்த ரூமிற்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். நான் உள்ளே சென்ற அந்த வினாடி நீங்க வந்துட்டீங்களா
என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அதை கேட்டவுடன் நான் அப்படியே பயந்து விட்டேன். அப்போதுதான் நான் உள்ளே ஒரு பெண் இருப்பதை தெரிந்து கொண்டேன். நான் சுதாரிப்பதற்குள் அந்த பெண் வேகமாக ஓடி வந்து என் கையை பிடித்தால் திடீரென்று கதறி அழவும் தொடங்கினாள். அவள் தலையில் முக்காடு போட்டு இருந்தாள். அப்போது நான் புரிந்து கொண்டேன், அவள்தான் இந்த வீட்டிற்கு புதிதாக வந்த மணப்பெண். அவள் என் கையை பிடித்து, என்னை விட்டு போய்விடாதே, என்னை இப்படி ஒதுக்கி வைக்காதே, என் அம்மா வேறு உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறார். நீ என்னை ஒதுக்கி வைத்து விட்டாய் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டால் என் அம்மா இறந்து விடுவார். தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள், நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னுடைய முகத்தை பார்க்க உனக்கு அவ்வளவு அருவருப்பாக இருக்கிறதா? சரி, பரவாயில்லை, நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், உன் முன்னால் நான் என்னுடைய முக்காடை எப்பொழுதுமே எடுக்க மாட்டேன். இப்போது நீ என்னை ஒதுக்கி வைத்து விட்டால் என்னுடைய அம்மாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. தன்னுடைய மகளின் வாழ்க்கை இவ்வாறு போய்விட்டது என்று நினைத்து அவர் மிகவும் கவலை அடைந்து விடுவார். என் அம்மா சாகும்போது நிம்மதியாக சாக வேண்டும். என்னை நினைத்து என் அம்மா கவலைப்படக் கூடாது. அவர் சாகும் வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கிறேன். அதன் பிறகு வேண்டுமென்றால் நீ என்னை வீட்டை விட்டு அனுப்பி விடு என்று அவள் என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அதை கேட்டவுடன் எனக்கு புரிந்து விட்டது, இவள் அவள் கணவனை தான் நான் என்று தவறாக புரிந்து கொண்டு என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. நான் அவளது கணவன் இல்லை என்று சொல்ல வாய் எடுப்பதற்குள் அவள் திரும்பவும் என்னை பேசிவிடாமல் அவள் அழுது கொண்டே இருந்தாள். அப்போதுதான் நான் அதை யோசித்தேன், நாம் திருடுவதற்காக இந்த வீட்டிற்குள் வந்திருக்கிறோம். நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை இந்த பெண்ணிடம் சொன்னால் கத்தி கூச்சல் போட்டு விடுவாள். அதனால் நான் யார் என்பதை அவளிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தேன். அவளது கண்ணீர் தொடர்ந்து என் கைகளில் விழுந்து கொண்டே இருந்தது. இந்த பெண் எதற்காக இவ்வளவு அழுகிறாள்? இவளுடைய வாழ்க்கையில் இந்த கடவுள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து விட்டார் என்று அவளை நினைத்து நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அந்த பெண்ணை நான் சமாதானப்படுத்துவதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். மேலும் அவளை நான் என் மார்போடு அணைத்து கொண்டு அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்றும் நினைத்தேன். மேலும் நீ இனிமேல் அழ வேண்டாம், நீ அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை, நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் இந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இவள் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே எனக்காக அல்ல, அவளது கணவனுக்காக அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவளது கணவன் எவ்வளவு மோசமானவனா? திருமணமாகிய அன்றைய தினமே இந்த பெண்ணை அவளது வீட்டிற்கு அனுப்புவதற்கு முடிவெடுத்திருக்கானா? அவன் அந்த அளவுக்கு இரக்கமே இல்லாதவனா என்று நான் மனதுக்குள்ளே அவனை திட்டிக் கொண்டிருந்தேன். இருந்தாலும் நான் சுதாரித்து கொண்டு இனிமேல் இங்கு இருப்பது சரியில்லை. நான் தவறுதலாக இந்த அறைக்கு வந்து விட்டேன். நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த வீட்டில் பல குழப்பங்கள் இருக்கின்றன, மேலும் நாம் ஏதும் குழப்பி விடக்கூடாது என்று நினைத்து அந்த பெண்ணின் கையை மெதுவாக என் கையில் இருந்து எடுத்துவிட்டு நான் திரும்பி அங்கிருந்து நடக்கத் தொடங்கினேன். ஆனால் நான் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண் திடீரென்று வேகமாக ஓடிவந்து என் பின்னால் என்னை கட்டி அணைத்து கொண்டாள். நான் இதை சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவளுடைய மென்மையான உடல் என் உடலில் பட்டதும் என்னை ஏதேதோ செய்ய ஆரம்பித்தது. என் மனதிற்குள் சிறு சலனமும் ஏற்பட்டு விட்டது. அப்போது அவள் அழுது கொண்டே, பிரேம், என்னை விட்டு செல்லாதீர்கள், தயவு செய்து உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கதறி அழுதாள். அவள் நிமிர்ந்து என்னிடம் பேசிக்கொண்டே அவள் என் முன்னால் வந்து என்னை கட்டி அணைத்து கொண்டாள். அவளது கண்ணீரால் என் ஆடையை நனைக்க ஆரம்பித்தாள். அவளது கண்ணீராலும் அவள் கட்டி அணைத்ததாலும் என்னுடைய மனம் பலவீனமானது. எனது 2 கைகளும் என்னை அறியாமலேயே அவளை அப்படியே கட்டி அணைத்தது. அப்போதுதான் அவள் அழுவதை நிறுத்த ஆரம்பித்தாள். அவளுடைய மனம் சற்று நிம்மதி அடைவதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் அவள் அப்போது என்னை கட்டி அணைத்து கொண்டிருந்தாள். பிறகு நான் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் செய்யாத ஒரு காரியத்தை இப்போது நான் செய்தேன். என் அம்மா இறந்த பிறகு என்னுடைய தடம் மாறிவிட்டது தான், ஆனால் நான் இதுவரை இதுபோன்ற ஒரு காரியத்தை நான் செய்ததே இல்லை. நான் அவளை அணைத்தவாறே அங்கிருந்த படுக்கையில் அவளை அமர வைத்தேன். பிறகு நானும் அமர்ந்து அவளது தலையில் இருந்த முக்காடை விளக்கினேன். அதன் பிறகு நான் செய்த காரியத்தை என்னால் கூற இயலவில்லை.
இருவரும் அதே இடத்தில் ஐக்கியமானோம். அவளும் நான்தான் அவளுடைய கணவன் பிரேம் என்று நினைத்து எனக்கு அவளுடைய உள்ளத்தையும் உடலையும் தாரை வார்த்து கொடுத்தாள். நான் என்றைக்குமே இப்படி ஒரு இரவை கழித்ததே இல்லை. இவ்வளவு அழகான உணர்வை நான் உணர்ந்ததும் இல்லை. நான் அவள் மீது மிகவும் பைத்தியமானேன். நான் இவளை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன். என்னுடைய அனைத்து வேலைகளும் முடிந்த பிறகு அவள் என் மீது படுத்தபடியே என்னுடன் பேசத் தொடங்கினாள். உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் எனக்காக உங்களின் முடிவை மாற்றிக் கொண்டீர்கள். நீங்கள் இனிமேல் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்று அவள் என்னிடம் சொன்னாள். பிறகு நான் படுத்திருந்த அந்த தலையணையில் தலை வைத்து படுத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண் மிகவும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டாள். வீட்டின் ஜன்னல் வழியாக வந்த அந்த நிலவு வெளிச்சத்தில் அவளது முகத்தை நான் பார்த்து ரசித்தேன். ஆனால் அவளது ஒரு பக்க முகம் தீயினால் கருகிப் போயிருந்தது. ஆனால் எனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. அவளது அழகு மட்டும்தான் எனக்கு மிகவும் பெரிதாக தெரிந்தது. அவளை பார்த்து கொண்டே இருந்ததனால் எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் இங்கே எப்படி தூங்க முடியும்? ஏனென்றால் இது என்னுடைய அறை இல்லை. நான் காலை வரைக்கும் இங்கே இருந்தால் எனக்கும் அந்த பெண்ணுக்கும் கண்டிப்பாக பிரச்சினை வந்து விடும். இதற்கு மேல் நாம் இந்த இடத்தில் இருப்பது சரியில்லை என்று நினைத்து அங்கிருந்து கிளம்பத் தொடங்கினேன். வந்த வழியாகவே அந்த வீட்டில் இருந்தால் மாடி வழியாக கீழே இறங்கி மிகவும் அமைதியாக பொறுமையாக என்னுடைய வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். நேராக வீட்டிற்குச் சென்று என்னுடைய வீட்டின் கதவை திறந்து நான் என்னுடைய படுக்கையில் சென்று படித்தேன். ஆனால் எப்பொழுதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. இப்படி ஒரு அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்ததே இல்லை. ஏனென்றால் நான் என்னுடைய படுக்கையை வேற எந்த பெண்ணுடனும் பகிர்ந்ததே இல்லை. வேற எந்த பெண்ணுடனும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததும் இல்லை. இதுவே என்னுடைய வாழ்க்கையின் முதல் தடவை. படுத்துக்கொண்டே நான் மனதிற்குள் என்னை திட்டிக் கொண்டேன். அவள் ஒரு அப்பாவி. அவளின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். நீ அவனது கணவன் இல்லை. அவள் உனக்கு மனைவியும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு தவறை நீ அவளிடம் செய்துவிட்டாய். இந்த தவறினால் அவளுக்கும் அவளது கணவனுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவளது வாழ்க்கையே தலைகீழாக திரும்பப் போகிறது. அதற்கு முழுக்க முழுக்க காரணமானவன் நீதான் என்று நானே என்னை பயங்கரமாக திட்டிக் கொண்டேன். இரவு முழுவதும் தூக்கமே வராமல் புரண்டு புரண்டு படுத்தேன். அடுத்த நாள் அதிகாலை நேரத்தில் நன்றாக தூங்கிவிட்டேன். கண்விழித்ததும் மிகவும் அவசரமாக எழுந்தேன். இரவு நடந்த விஷயங்கள் அனைத்தும் எனது மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. என் மனதிற்குள் முதல் கேள்வி, அவள் எப்படி இருக்கிறாள்? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? அவளது கணவன் அன்று இரவு அவளுடன் இல்லை, வேறு யாரோ அவளுடன் உறவு வைத்து கொண்டது அவளுக்கு தெரிந்திருக்குமா? அப்படி தெரிந்திருந்தால் அவரது மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். இவ்வாறு தவறு செய்து விட்டேனே என்று நினைத்து நான் வேகமாக என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு அவளது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அங்கு காலையில் அதே கல்யாண வீடு. அந்த வீட்டின் கேட் பூட்டப்பட்டிருந்தது. அந்த மாடியில் எட்டி பார்த்தேன். ஜன்னலும் பூட்டி இருந்தது. பல மணி நேரம் அங்கேயே காத்திருந்தேன். யாரையும் பார்க்க முடியவில்லை. எனக்கு அவள் வீட்டினுள் சென்று அவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்கத் தோன்றியது. ஆனால் என்னால் எப்படி கேட்க முடியும்? நான் அவளுக்கு என்ன வேண்டும்? அவருடைய வீட்டில் முதலில் நீங்கள் யார் என்று கேட்பார்கள். அதற்கு நான் என்ன சொல்ல முடியும்? பலமுறை யோசித்து விட்டு நான் அங்கிருந்து எனது வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டேன். ஒரு வாரத்திற்கு நான் வீட்டை விட்டு எங்கும் வெளியில் வரவே இல்லை. ஏற்கனவே நான் பசி பட்டினியில் இருந்தேன். அவளுடன் அப்படி இருந்த பிறகு எனக்கு இந்த திருட்டு தொழில் செய்வதற்கு மனதே வரவில்லை. ஒரு வாரத்திற்கு பிறகு தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். முதலில் நான் என்னுடைய வேலையை மாற்ற வேண்டும். புதிதாக ஒரு வேலை தேடத் தொடங்கினேன். என்னுடைய வீட்டிற்கும் கொஞ்சம் தொலைவில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கிறது. அந்த மெடிக்கல் ஷாப்பிலேயே எனக்கு ஒரு வேலையும் கிடைத்தது. இப்போது என்னுடைய அடையாளம் மாறிவிட்டது. நான் எந்த ஒரு திருட்டு தொழிலுக்கும் போவதில்லை. நான் இப்போது மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்யும் ஒருவனாக மாறிவிட்டேன். அப்படியே ஒரு 2 மாதம் கடந்து போனது. ஒரு நாள் நான் வேலை செய்யும் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பெண் முக்காடு அணிந்து கொண்டு மருந்து வாங்க வந்திருந்தாள். அவள் கடைக்குள் வருவதற்கு முன்பு வெளியில் அவளுக்கு தெரிந்த ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த குரலை நான் எங்கேயோ கேட்டது போன்றே இருந்தது.
அந்த குரலை சற்று நன்றாக கவனித்தேன். அப்போதுதான் எனக்கு அந்த குரல் அவளுடையது என்று தெரிந்தது. அவளும் இதேபோன்ற முக்காடு தான் அணிந்திருந்தாள். மேலும் அவளை நான் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்போது காற்றில் அவளது முக்காடு சிறிது விலகியது. அப்போது அவளது ஒரு பக்க முகம் கருகி இருந்ததையும் பார்த்து விட்டேன். இது அவள்தான், அவளே தான். இவள் எனக்கானவள். ஆனால் இவளுக்கு நான் துரோகம் செய்து விட்டேன். இவள் இப்போது எப்படி இருக்கிறாள், இவளது கணவன் இவளை எப்படி பார்த்து கொள்கிறான் என்று என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அந்த நபரிடம் பேசிவிட்டு ஏதோ மருந்து வாங்குவதற்காக மெடிக்கல் ஷாப் உள்ளே வந்தாள். அவள் நேராக என்னிடம் வந்து தான் அவள் கையில் வைத்திருந்த ஒரு பேப்பரை நீட்டினாள். அந்த பேப்பரை நான் பார்த்ததும் அதிர்ந்து போய்விட்டேன். ஏனென்றால் அவள் வாங்க வந்தது கர்ப்பத்தை கலைக்கும் மாத்திரைகளை வாங்க வந்திருந்தாள். எனக்கு இப்போது நடந்தது என்ன என்பது நன்றாக புரிந்து போய்விட்டது. அவள் இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். அவள் கணவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவள் கர்ப்பத்தை கலைக்க வந்திருக்கிறாள் என்பது எனக்கு நன்றாக புரிந்தது. அவள் வயிற்றில் வளரும் நம்முடைய குழந்தையை கலைக்கப் போகிறாள். இப்படி ஒரு விஷயம் நடந்து விடக்கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று நினைத்தேன். நான் அவளிடம் இந்த மாத்திரை இப்பொழுது தீர்ந்து விட்டது, ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் வாருங்கள், மாத்திரை தருகிறேன் என்று சொல்லி அவளை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டேன். அவளும் 2 நாள் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டாள். அப்போது நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்து கிளம்பி அவள் எங்கே செல்கிறாள் என்று அவளை பின்தொடர்ந்து சென்றேன். அவள் இப்போது அவளுடைய கணவன் வீட்டிற்கு செல்லவில்லை. அவள் ஆட்டோ பிடித்து வேறொரு இடத்திற்கு சென்றாள். அதுவும் வீடுதான், ஆனால் மிகவும் எளிமையான வீடு. அதுதான் அவள் பிறந்த வீடு. அங்கு அவளது அம்மாவும் அவளும் மட்டும் தனியாக வாழ்கிறார்கள். அவளது வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கு சென்றேன். அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அவர்கள் என்னை யார் என்று கேட்டார்கள். நான் அந்த பெண்ணின் நலன் விரும்பி அவளுக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவளை கஷ்டத்தில் இருந்து காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே அந்த கடைக்காரர், அந்த குடும்பம் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறது. அந்த அம்மா உடம்பு சரியில்லாதவர். அந்த பெண்ணுக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று திருமணமும் செய்து வைத்துவிட்டார். ஆனால் திருமணமான அடுத்த நாளே கணவன் வெளியூருக்கு சென்று விட்டான். அவன் வீட்டை விட்டு சென்று விட்டான் என்பதற்கு இந்த பெண் தான் காரணம் என்று அந்த பெண்ணை திரும்பவும் கொண்டு வந்து இங்கே விட்டுவிட்டு சென்று விட்டனர். இப்போது அவர்களது வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். நான் உடனே அந்த கடைக்காரரின் உதவியோடு நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன். நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மாதம் 20,000 சம்பளம். நான் அந்த பெண்ணை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று அவரின் உதவியோடு அந்த பெண்ணை பெண் கேட்க சொல்லி அவள் அம்மாவிடம் அனுப்பி வைத்தேன். அந்த கடைக்காரரும் எனக்காக பேசினார். பிறகு என்னை பார்க்க வேண்டும் என்று அவரது அம்மா என்னை அவரது வீட்டிற்கு வர சொன்னார்கள். அந்த அம்மாவிற்கு என்னை மிகவும் பிடித்து போய்விட்டது. நான் இருக்கும் நிலையையும் அந்த அம்மாவிடம் எடுத்துச் சொன்னேன். யாரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கும் யாரும் கிடையாது. என் பெண்ணை நன்றாக மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மா சொன்னார். பிறகு அந்த பெண் என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னாள். நானும் அவரிடம் சென்று தனியாக பேசினேன். அப்போது அவள் நடந்த அனைத்து விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிவிட்டாள். அவள் இப்போது கர்ப்பமாக இருந்த விஷயத்தை சொல்லிவிட்டாள். நான் உடனே எனக்கு அதைப்பற்றி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த குழந்தையை என் குழந்தை போல் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். இப்போது அவளும் திருமணம் செய்து சம்மதம் சொல்லிவிட்டாள். நான் மிகவும் சந்தோஷமாக எனது வீட்டிற்கு வந்தேன். நான் அவளிடம் உண்மையை சொல்லி இருக்கலாம். நான் தான் உன்னுடைய குழந்தைக்கு உண்மையான அப்பா. நீ கர்ப்பமாக இருந்ததற்கு நான் தான் காரணம் என்று. ஆனால் நான் அந்த உண்மையை சொன்னால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மேலும் நான் ஒரு திருடன் என்பதையும் சொல்ல வேண்டும். அதையும் சேர்த்து சொன்னால் அவள் கண்டிப்பாக என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். முதலில் திருமணம் ஆகட்டும், காலம் கடக்கட்டும், அனைத்து உண்மையிலே சொல்லிவிடலாம் என்று இப்போது அனைத்து உண்மைகளையும் மறைத்துவிட்டேன். அவளை திருமணம் செய்து கொண்டேன். இப்போது எங்கள் இருவரது வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக போய்க் கொண்டிருக்கிறது.